வெல்கம் டு பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா ரோல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள் சில்லி பவுடர், மைதா, கொரியாண்டர் பவுடர், பாஸ்தா பவுடர். 5 ரூபீஸ்க்கு பாஸ்தா பவுடர் கிடைக்கும். இப்போ பாயில் பண்ணிக்க உருளைக்கிழங்க பீல் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இப்போ உருளைக்கிழங்க கையிலே அப்படியே ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல் நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணி போடுங்க. த்ரீ மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்கும் வேகட்டும். ஏன்னா நாங்கள் பாயில் பண்ணியிருக்கோம். திரும்பி இன்னும் கொஞ்சம் ஓவர் குக்கானால் ஸ்டஃபிங்ஸ்க்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 ஸ்பூன் பாஸ்தா மசாலா. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண எங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். 1/2 hour ஆகி அந்த டோ ஃபுல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்துட்டு நல்லா மைதா மாவு நாங்கள் பிசைஞ்சிக்கலாம். வீடியோதுக்காக நான் கொஞ்சம் ஸ்கிப் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மைதா மாவை நல்லா உருட்டிக்கலாம். மைதா மாவை உருட்டலாம். ஃபுல் ரவுண்டாக உருட்டிக்கலாம். நமக்கு வந்துட்டு அந்த ஃபுல் சர்க்கிள் ஷேப்பில் வந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் கார்னர்ஸ், எட்ஜஸ் எல்லாமே ஃபுல் சர்க்குலாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணேன். இப்போ ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்க ஆலு மசாலா அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆலு மசாலா ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் ஹேண்டில் பண்ணாதீங்க. கையில் நான் பண்ண போய் கை சுட்டது தான் மிச்சம். ஸோ ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பண்ணுங்கள். ஃபுல் மைதா இதில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ஃபுல் மைதா டோவில் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும்.
அந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் கை வச்சு நல்லா தட்டி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த மசாலா ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லு பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே மெதுவாக ஜென்டலாக ஸ்லோவாக ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரோல் பண்ணும்போது இங்கே வந்துட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கொஞ்சம் எதுங்க பெருசாகின்னு சொல்லிட்டு கட் ஆகிடுச்சு. அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே சமாளிச்சிடலாம். இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்துட்டு இப்போது சின்ன பீஸாக உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ, எவ்வளோ பெருசாக பீஸ் வேணுமோ சின்ன ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா மசாலா எப்படி உள்ளார இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ண பார்க்கும்போது. லேயர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். மசாலாஸ் எப்படி ஸ்டஃப் ஆகிருக்கு, லேயர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அந்த ரோலை வந்துட்டு அப்படியே கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணி அப்படியே ஆயிலில் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும். கோல்டன் ப்ரௌனாக எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எடுத்துக்கலாம் ரோலை. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது சுவையான சமோசா ரோல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.